கோச்சக்கறி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுதான் கோச்சை. ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து சமைச்சு நம்ம சாப்பிட போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரத்தில் மகாராணி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் விஎஸ் நாட்டுக்கோழி விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான கூரை கிடைங்க. அங்கே தான் இந்த கோச்சக்கறி விருந்து வந்து இன்றைக்கி அடித்து நொறுக்க போகிறோம். கோச்சைனா என்னன்னே தெரியாதவங்க இதை பாருங்கள். ஒரு தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. தாராபுரத்துக்குள்ளே இந்த கடையை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி கோச்சக்கறியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி ஆகணும். வாங்க போகலாம். முதல்ல இந்த விஎஸ் நாட்டுக்கோழி விருந்து கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாராபுரத்தில் திருப்பூர் ரோடு இருக்குங்க. அங்கே மகாராணி காலேஜுக்கு நீங்கள் பார்க்குறது மகாராணி காலேஜ், அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த விஎஸ் நாட்டுக்கோழி விருந்துனே ஒரு அம்புக்குறி போட்டு பெரிய போர்டு இருக்குது. இதில் போனீங்கனாலே ஒரு 20-25 அடியில் உங்களுக்கு இந்த கடை வந்து அமைஞ்சிருக்குங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான பார்க்கிங் ஸ்பேஸோட ஒரு 100 கார் வந்தாலும் நிறுத்திட்டு உள்ளே போய் சாப்பிட்லாம். 7-8 பஸ்ஸில் நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாமுங்க. இதுதான் வந்து முன்னாடி இருக்கிற பார்க்கிங் ஸ்பேஸு. உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே கூரைக்கடை செட்டப்பில் ஒரு கிராமிய விருந்து கான்செப்டில் இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து கடைக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? உள்ளே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா அந்த கூரைக்கடை செட்டப், என்ன வெயில்னாலும் உங்களுக்கு உள்ளே நல்லா ஜிலுன்னு இருக்கும். நம்ம தாராபுரத்தில் நாட்டுக்கோழிக்குன்னு தனியாக ஒரு ஹோட்டல்னு ஆரம்பித்தது நம்ம விஎஸ் நாட்டுக்கோழி விருந்தானுங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற கடைகளே வந்தது. இவங்களோட கோழிகள் சேவலுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சை எல்லாமே இவங்களே வளர்த்துறதானுங்க. பின்னாடி போனீங்கன்னா மேய்ஞ்சிட்டு இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். அதனால் நல்லா தரமாக இருக்குது கறியோட ருசியெல்லாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே வளர்கிறதுல உங்களுக்கு வந்து நல்ல சத்துமானமும் அதிகமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் தான் எல்லா ஐட்டத்தையும் சமைக்கவும் செய்கிறாங்க. சின்ன வெங்காயம் சிக்கன் சிந்தாமணிக்கு போடுறோம். இது பாத்தீங்கன்னா செக்கு நல்லெண்ணெய்ங்க. இதுதான் இங்க வந்து வறுவலுக்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க. கடலெண்ணெயுமே உங்களுக்கு செக்கு எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே செக்குல ஆட்டின பியூரான எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க. இது வந்து சிக்கன் சிந்தாமணிக்கு உங்களுக்கு மசாலா ரெடி பண்ணிருக்காங்க. சின்ன வெங்காயம், வரமிளகா. இது நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல நாட்டுக்கோழியை போட்டுடலாம். இது வந்து நாட்டுக்கோழி வறுவலுக்கு மசாலா வந்து நல்லா சுண்ட உங்களுக்கு எண்ணெய் பிரிய அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து இதுல நாட்டுக்கோழி ஆல்ரெடி வேக வச்சுதான் நம்ம இதுல போட்டலாம். எல்லாம் அப்படியே சூட்லேயே போட்டு நல்லா பரட்டி கிரேவியை வந்ததுக்கப்புறம் எடுத்து வேறு குண்டால் மாற்றிடுறாங்க. இது பார்த்திங்கன்னா பச்சைப்புளி ரசம். கையிலேயே வந்து ரசம் தயாரிக்கிறதுங்க. அடுப்புலேயே ஏற்றாமல் ரசம் இந்த வந்து இப்படி கையிலேயே செய்கிறது. இதுக்கு பேர் பச்சைப்புளி ரசம். அது இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இது பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்களோட சமையல் ரூமில் எப்படியெல்லாம் வந்து இவங்க இந்த விறகடுப்பு மூலியமாகவே எப்படி சமைக்கிறாங்க, என்னென்ன ஐட்டமெல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அப்படியே வீடியோலேயே காமிச்சிருக்கிறோம். அடுத்து வெங்காயம் தாளிச்சிட்டு இருக்கிறாங்க. தயிரில் பார்த்திங்கன்னா வெங்காயம் போடுறது. இவங்க தயிரே பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு தாளித்த வெங்காயம் போட்டு தயிரில் கலக்கி கொடுக்குறாங்க. தாளிச்சு தயிர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுவே வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. நல்லா எறும்பு தயிரில் வெங்காயத்தை போட்டு சாப்பிட்டோம்னா. இது சிக்கன் சிந்தாமணி உங்களுக்கு வரமிளகாலாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா வாசம் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல். நல்ல மல்லித்தலையெல்லாம் போட்டு எப்படி இருக்கு பாருங்க. அந்த கிரேவியே உங்களுக்கு நல்லா திக்கா எப்படி இருக்கு பாருங்க. சலசலன்னு இல்லாம பார்க்கும்போதே தெரியுது. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா மட்டன் வறுவல். இந்த மட்டன் பீஸ்லாம் நல்லா குட்டி குட்டியா நல்லா வெந்திருக்குங்க. பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. மட்டன் குழம்பு நல்லா தண்ணி மாதிரி எலும்பெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கருவாடு குழம்பு. இந்த கருவாடு குழம்புல மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நெத்திலி கருவாடு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா தக்காளி ரசம். நல்லா வாசமா இருக்கு ஓபன் பண்ண உடனே. இது வந்து பச்சைப்புளி ரசம். ஸோ 2 ரசமுமே உங்களுக்கு மீல்ஸோடவே சேர்த்தி கொடுத்துருவாங்க. இது பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. நிறைய கறியெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா குழம்பு பாருங்க. நல்லா தண்ணி ஆட்டம் இந்த கிராமத்து ஸ்டைல்ல வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கவே. தாளிச்சு சொல்லிங்களா? அதுதான் உங்களுக்கு நல்லா மஞ்சள்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வெறும் தயிரும் கொடுப்பாங்க. இவங்களோட நாட்டுக்கோழி கோச்சை எல்லாமே பார்த்தீங்க. அப்புறம் விறகடுப்பில் சமைக்கிறது என்னென்ன ஐட்டம் சமைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்து எல்லாத்தையும் இன்றைக்கி தலைவாழை இலை போட்டு கொண்டாந்து வச்சாச்சுங்க. பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது இல்லைங்களா? அருமையான நாட்டுக்கோழி விருந்து இன்றைக்கி நம்ம சுவைச்சு சாப்பிட போகிறோம். அதுவும் முக்கியமாக கொங்கு பெல்ட்டு ருசியில் பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி விருந்தில் நம்ம வந்து முதல்ல நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றிருக்கோம். நல்லா நல்லி எலும்பெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறாங்க. அது போக வந்து நிறைய வறுவல் ஐட்டம், முட்டை பொரியல், அதுபோக வேவிச்ச முட்டை, பாயாசம், தாளித்த தயிரோடு இருக்குது.
ஸோ குழம்புலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாட்டுக்கோழி குழம்பு நல்லா வரப்பாக இருக்குது. மசாலா நம்ம ஏரியா பக்கம் செய்கிற மாதிரி தான் ஜம்முன்னு இருக்குது. பீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பூ மாதிரி வந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவிங்க. ஸோ அதை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து நம்ம எல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லா குழம்பு வகையறாவையும் ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம வறுவலுக்கு ஒவ்வொரு ஐட்டமாக கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சிந்தாமணி, அதாவது கோச்சையிலேயே செஞ்ச நாட்டுக்கோழி சிந்தாமணி. அடுத்து முட்டையும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துடலாங்க. நம்ம குழம்பு வகையிலேருந்து வறுவல் வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. இந்த டேஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய ப்ரிப்பரேஷனும், முக்கியமாக அவங்களே வளர்த்துற அந்த நாட்டுக்கோழி கோச்சைந்தானுங்க. வந்தீங்கன்னா இங்கே கோச்சக்கறி கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே இந்த கோச்சைன்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்லி, இந்த சண்டை போடுற சேவல் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் கோச்சை. ஸோ இதெல்லாம் ஐட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிக்குன்னா ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு கடை விஎஸ் நாட்டுக்கோழி வந்து எல்லா ஐட்டமும் ஜம்முன்னு இருக்குதுங்க. கருவாடு குழம்பு அதையும் டேஸ்ட் பண்ணலாம். மாங்காய்லாம் போட்டிருக்காங்க. நல்லா புளிப்புக்கு வந்து மாங்காய், கத்திரிக்காய், கருவாடெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க கருவாடு குழம்பு. உண்மையாவே இந்த தண்ணி மாதிரி இந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கருவாடு பீஸு அதுவும் சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா கருவாடுலாம் சூப்பரா வெந்திருக்குங்க. நல்லா இருக்கு டேஸ்டா. மட்டன் வறுவல் டோட்டலா டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. நான் இந்த மாதிரி டேஸ்ட்ல எங்கேயும் சாப்பிடல. நல்லா இருக்குங்க. மட்டன் பீஸுமே பார்த்தீங்களா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. குட்டி குட்டி பீஸா இருக்கு. நல்லா சாஃப்டா வந்திருக்குனால நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பச்சைப்புளி ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு தாளிச்ச தயிர் கொடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருந்தது. பாயாசமும் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இவங்க கிட்ட மதியான மீல்ஸ் வந்து 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கிடைக்குங்க. நான்வெஜ் மீல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் தான். 3 வகை குழம்பு, 2 வகை ரசம், 2 வகை தயிர், சாப்பாடும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது போக நாட்டுக்கோழி வறுவல், சிக்கன் சிந்தாமணி, மட்டன் வறுவல்லாம் ஒரு பிளேட் வெறும் 200 ரூபாய் தான். நீங்கள் அரை கிலோ, 1/4 கிலோ அந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அது போக நீங்கள் ஃபேமிலியோட வர்றீங்க, ஒருத்தர் மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட வெஜ் மீல்ஸுமே அவைலபிளா இருக்குங்க. அதுவுமே ஜஸ்ட் 100 rupees தான். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்க பேருங்க சார்? யாசின். வணக்கம் சார். வணக்கம். சாஜித்துங்க சார். தாராபுரங்களா? தாராபுரம் சார். விஎஸ் நாட்டுக்கோழி விருந்துக்கு வந்திருக்கீங்க. ரெகுலர் கஸ்டமரா நீங்க? இல்லைங்க சார், வாரம் ஒருக்கா வருவோம். எப்படி இருக்கு சார் இங்க டேஸ்ட் எல்லாம்? டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அருமையா இருக்கு சார். நல்லா காரசாரத்தோட. என்ன ஐட்டம் இங்க ரொம்ப பிடிக்கும்? நாட்டுக்கோழியில சிந்தாமணி, நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் அந்த புளி ரசம் வைப்பாங்க. பச்சை புளி ரசம். ஆமா சார், அருமையா இருக்குங்க. மோர், தயிர் எல்லாமே தாளிச்சு கொடுப்பாங்க. தயிரையும் அந்த அளவுக்கு அருமையா இருக்குங்க சார். உங்களுக்கு என்ன ஐட்டம் ரொம்ப பிடிக்கும்? நமக்கு அதே தாங்க. இங்க இருக்கலே ஸ்பெஷல் அதுதான். அதெல்லாம் சாப்பிட்டுருவோம். ஓகே சார், தேங்க்யூ. டேஸ்ட் நல்லா இருக்குது. ரொம்ப நாளா இங்கேயே சாப்பிட்டு இருக்கிறோம். நல்லா தான் இருக்கு. நாட்டுக்கோழி நல்லா இருக்கு. உங்களுக்கு சார் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கீங்களா? உங்களோட ஃபேவரட் சார்? சிந்தாமணி. சிந்தாமணி நல்லா இருக்கு. மீல்ஸ் எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கு. குடிச்சிடலாங்களா? கலர் சோடா எப்படி இருக்குன்னு பாப்போம். நல்லா கறி விருந்து சாப்பிட்டு கடைசியாக ஒரு சோடா குடிச்சா பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க. தாராபுரம் மகாராணி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விஎஸ் நாட்டுக்கோழி கூரக்கடை விருந்தில் வந்து இங்கே இருக்கிற நாட்டுக்கோழி, மட்டன் ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையிலையும் மறக்க மாட்டீங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வாங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பல்காக வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இங்கே இருக்கிற மெனுஸில். ஸோ கண்டிப்பாக விஎஸ் நாட்டுக்கோழி கறி வந்து விசிட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.